नमस्ते प्रिय छात्रों, लर्न विथ हेमा में आपका स्वागत है. இது மத்தியமா லெசன் 14. உங்கள் புக்கில் ஒரு சின்ன கிராமர் போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் வெரி பேசிக் கிராமர். தேவநாகரி லிபிகா மானக் ரூப், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் தேவநாகரி ஸ்கிரிப்ட். இதை உங்களுக்கு இந்த பார்ட் 1 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க லெசனுக்கு போகலாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 51 எடுத்துக்கோங்க. அதில் இந்த லெசன் கொடுத்துருப்பாங்க. நான் சொல்ல சொல்ல மீனிங்ஸை பென்சிலில் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேவநாகரி லிபி. லிபினா என்ன? ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு ஒரு எழுத்து வடிவம் தேவை இல்லையா? அதுக்கு பேர் தான் ஸ்கிரிப்ட், லிபி அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தி மொழி தேவநாகரி லிபி அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுது. தேவநாகரி லிபி கா மானக் ரூப். மானக் ரூப்னா ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்ம். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பலவிதமாக எழுதிட்டுருப்பாங்க பல நூற்றாண்டுகளாக. அதையெல்லாம் சேர்த்து வச்சு ரிசர்ச் பண்ணி ஆனால் இப்படி தான் எழுதணும், ஈனா இப்படி தான் எழுதணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக அப்ரூவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் மானக் ரூப், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் தேவநாகரி ஸ்கிரிப்ட். ஹிந்தியில் இருக்கிற வர்ணமாலா ஃபுல்லாக இந்த லெசனில் படிக்க போகிறோம். அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த லெசனை கவனமாக புரிஞ்சுக்கோங்க. பாஷா. பாஷானா என்ன? பாஷை, மொழி, லாங்குவேஜ். அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். मनुष्य अपने मन के भावों और विचारों को दूसरों तक पहुंचाने के लिए अपने मुख से ध्वनियाँ निकालता है. इन ध्वनियों से शब्द और वाक्य बनते हैं. इन शब्दों और वाक्यों के समूह को भाषा कहते हैं. एक्सप्लेन बन रहा है. मनुष्य मनिदन अपने मन के தன்னுடைய மனதிலுள்ள भावों, இமோஷன்ஸ். பாவனா என்னது? இமோஷன்ஸ், இல்லைனா தமிழில் என்ன சொல்லுவோம்? உணர்வுகள். और விச்சாரோं மற்றும் எண்ணங்களை அல்லது கருத்துக்களை, தாட்ஸ் को दूसरों तक पहुंचाने के लिए அடுத்தவர்களிடம் கொண்டு சேர்க்க. दूसरोना அடுத்தவர்கள், அடுத்தவர்களிடம் கொண்டு சேர்க்க. अपने मुख से தன்னுடைய வாயிலிருந்து. முஹ் அப்படின்னாலும் முக் அப்படின்னாலும் ஒன்று தான். अपने मुख से ध्वनिया निकालता है. ध्वनि அப்படின்னா என்னன்னா ஓசை. இட்ஸ் அ சவுண்ட். சில தன்னுடைய வாயிலிருந்து சில ஓசைகளை வெளிப்படுத்துகிறான். इन ध्वनियों से शब्द और वाक्य बनते हैं. இந்த ஓசைகளால் शब्द அப்படின்னா வார்த்தைகள், வேர்ட்ஸ், और वाक्य, वाक्यना வாக்கியங்கள், सेंटेंसेस, बनते हैं உருவாகின்றன. इन शब्दों और वाक्यों के समूह. இந்த வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களின் சமூக. சமூகனா என்ன? சமூகம், அதாவது குரூப், குழு அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களின் குழுவை பாஷா कहते हैं, மொழி என்று சொல்கிறார்கள். मनुष्य अपने मन के भावों और विचारों को दूसरों तक पहुंचाने के लिए अपने मुख से ध्वनियाँ निकालता है. மனிதன் தன்னுடைய மனதிலுள்ள உணர்வுகளையும் எண்ணங்களையும் அடுத்தவர்களிடம் கொண்டு சேர்க்க தன்னுடைய வாயிலிருந்து சில ஓசைகளை வெளிப்படுத்துகிறான். இந்த ஓசைகளால் வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்கள் உருவாகின்றன. இந்த வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களின் தொகுப்பை மொழி என்கிறோம். புரியுதா? பாஷா கே தோ பேத். பேத்னா என்ன? வகைகள், டைப்ஸ். லாங்குவேஜஸ் ஆஃப் 2 டைப்ஸ். என்னென்ன வகைகள் இருக்கும்? கதித் பாஷா, லிখিত பாஷா. கதித் பாஷா அப்படின்னா பேச்சு வழக்கு. பேச்சு வழக்குனா என்ன? முஹ் சே போலி ஜானே வாலி பாஷா. வாயினால் பேசப்படுகிற மொழி, அதுதான் பேச்சு மொழி. முஹ் சே போலி ஜானே வாலி பாஷா. லிখিত பாஷா. லிখিত பாஷானா எழுத்து மொழி. வர்ணோं के सहायता से. வர்ண அப்படின்னா எழுத்துக்களின், சகாயத்தா உதவியால்,
वर्णों के सहायता से எழுத்துக்களின் உதவியால் लिखी जाने वाली भाषा लिखी எழுதப்படுகிற மொழி எழுத்துக்களின் உதவியால் எழுதப்படுகிற மொழி எழுத்து மொழி திருப்பி படிக்கிறேன் भाषा के दो भेद कथित भाषा मुंह से बोली जाने वाली भाषा लिखित भाषा वर्णों के सहायता से लिखी जाने वाली भाषा இப்போ ध्वनियोட डेफिनेशन கொடுத்துருக்காங்க ध्वनि कथित या लिखित भाषा का मूल आधार ध्वनि है कथित या लिखित भाषा का கத்தித் பாஷா இல்லைன்னா லிখিத் பாஷா பேச்சு வழக்கு இல்லைன்னா எழுத்து வழக்கின் மூலாதார் அப்படின்னா மூல ஆதாரம் அதாவது பேசிக் ஃபவுண்டேஷன் துவனி ஹே இது ரெண்டுத்துக்குமே எது பேசிக்கு சவுண்டு ஓசை இல்லாமல் இது ரெண்டையுமே பண்ண முடியாது பேசவும் முடியாது எழுதவும் முடியாது அதனால் துவனியோட डेफिनेशन என்ன கொடுக்குறாங்க कथित या लिखित भाषा का मूल आधार ध्वनि है இப்போ लिपियोட डेफिनेशन लिपि ध्वनियों को लिखने के लिए जिन चिन्हों का प्रयोग किया जाता है उन्हें लिपि कहते हैं ध्वनियों को ஓசைகளை लिखने के लिए எழுதுவதற்காக जिन चिन्हों का எந்த சின்னங்களை பிரயோக கியா ஜாத்தா ஹை உபயோகிக்கிறோமோ உன்ஹே அவர்களை லிபி கஹதே ஹேன் லிபி என்கிறோம் அதாவது இந்த ஓசைகளை எழுதுவதற்கு சில சின்னங்களை யூஸ் பண்ணுறோம் சின்னங்கள் சிம்பல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் சின்னங்கள் அடையாளங்கள் அதைத்தான் லிபி அப்படின்றோம் ஸ்கிரிப்ட் ध्वनियों को लिखने के लिए जिन चिन्हों का प्रयोग किया जाता है उन्हें लिपि कहते हैं नेक्स्ट विश्व के अनेक भाषाएं और उनकी लिपियाँ विश्व அப்படின்னா வேர்ல்டு உலகத்தில் உள்ள பல்வேறு மொழிகள் विश्व के अनेक भाषाएं और उनकी लिपियाँ அவர்கள் என்னென்ன லிபி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க தேவநாகரி லிபி எந்தெந்த மொழிகள் ஃபாலோ பண்ணுது ஹிந்தி தேவநாகரியை பேஸ் பண்ணி இருக்குது சமஸ்கிருதம் அதுவும் தேவநாகரி லிபி மராட்டி எங்கே பேசுவாங்க இது மகாராஷ்டிராவில் பேசுவாங்க அதுவும் தேவநாகரி நேபாளில் பேசுவாங்க இதுவும் தேவநாகரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது இன்னும் நிறைய மொழிகள் வரும் அது அப்புறம் பார்க்கலாம் அடுத்த லிபி இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லிபிஸ் ஃபார்சி அரபி லிபி ஃபார்சின்னு ஒரு லிபி இருக்குது அரபின்னு ஒரு லிபி இருக்குது அது எந்தெந்த மொழிகள் ஃபாலோ பண்ணுது இந்த ரெண்டு லிப்பியை உருது அரபி இந்த ரெண்டு மொழிகளும் ஃபார்சி அரபி ஸ்கிரிப்டில் இருந்து எடுத்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க குருமுகி லிப்பியை எந்த மொழி ஃபாலோ பண்ணுது பஞ்சாபி ரோமன் லிப்பியை ஃபாலோ பண்ணுற லாங்குவேஜஸ் அங்கிரேசி இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் ஜெர்மன் இந்த நாலுமே ரோமன் லிப்பியை ஃபாலோ பண்ணுது ரூசி அப்படின்னா ரஷ்யன் ஸ்கிரிப்ட் எந்த மொழிகள் ஃபாலோ பண்ணுது ரூசி ரஷ்யன் பல்கேரியன் ஸோ இந்த ரெண்டு மொழிகள் ரஷ்யன் ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுறாங்க தேவநாகரி லிபி ஹிந்தி சன்ஸ்கிருத் மராட்டி நேபாளி ஆதி ஃபார்சி அரபி லிபி உருது அரபி गुरमुखी लिपि पंजाबी रोमन लिपि अंग्रेज़ी फ्रेंच स्पेनिश जर्मन रूसी लिपि रूसी बल्गेरियन वर्तमान में संविधान की 8वीं अनुसूची में 22 भाषाओं को राष्ट्रीय भाषा का दर्जा दिया गया है वर्तमान में தற்போது கரண்ட்லி சம்விதான்னா என்ன கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பில் இன் ஆர் கான்ஸ்டிடியூஷன்ஸ் அஷ்டம் அனுசூச்சி மே 8th ஷெட்யூல் 8ஆம் அட்டவணையில் நம்ம அரசியலமைப்பின் 8ஆம் அட்டவணையில் என்ன பண்ணியிருக்காங்களாம் 22 பாஷாவோங்கோ 22
22 மொழிகளை ராஷ்ட்ரிய பாஷா கா தர்ஜா தியா கயா ஹை. 22 மொழிகளுக்கு ராஷ்ட்ரிய பாஷானா என்ன, தேசிய மொழிகள் என்ற அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. தர்ஜானா அங்கீகாரம் கொடுக்கிறது. 22 languages have been given the status of national languages. वर्तमान में संविधान की 8वीं अनुसूची में 22 भाषाओं को राष्ट्रीय भाषा का दर्जा दिया गया है. பேஜ் நம்பர் 52ல பாருங்கள், ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. 22 நேஷ்னல் லாங்குவேஜஸ் எதுன்னு கொடுத்து அதோட ஸ்கிரிப்டும் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. அசமி, அசமியா, ஒடிசா, ஒடியா, உருது, அரபி, ஃபார்சி, இது ஏற்கனவே பார்த்தோம். கன்னட், கன்னட் லிபி, காஷ்மீரி, பஷ்தோ, அரபி, கோங்கனி, தேவநகரி, गुजराती, गुजराती देवनागरी, तमिल, तमिल, तेलुगु, तेलुगु लिपि, नेपाली देवनागरी लिपि, पंजाबी गुरमुखी, बांग्ला, बांग्ला लिपि, मणिपुरी मैती, मराठी देवनागरी, मलयालम, मलयालम, संस्कृत देवनागरी, सिंधी, अरबी देवनागरी, हिंदी देवनागरी, संताली, ओल्ड चिकी और देवनागरी, मैथिली, तिरहुता देवनागरी, बोडो देवनागरी, डोगरी देवनागरी. இது சும்மா உங்களோட நாலேஜ்க்காக படித்து வச்சுக்கோங்க. मानक हिंदी वर्णमाला तथा अंक. मानक स्टैंडर्ड हिंदी वर्णमाला. वर्णमाला मीन्स எழுத்துக்களின் மாலை. garland of letters, वर्णमाला, वर्णमाला. alphabet तथा अंक. अंक means numbers. standard form of hindi alphabet and numbers. இப்போ எல்லாமே உங்களுக்கு டெஃபினிஷனாக வரும். நெக்ஸ்ட்டு வர்ணோட டெஃபினிஷன் என்ன பார்க்கலாம். भाषा में प्रयुक्त मूल ध्वनि अथवा उसके चिन्ह को वर्ण कहते हैं. भाषा में प्रयुक्त ஒரு மொழியில் உபயோகப்படுத்தப்படும் மூலத்வனி அடிப்படையான ஓசை. அத்வா, அத்வா மீன்ஸ் அல்லது. உஸ்கே சின்னகோ அதனுடைய சின்னத்தை வர்ண கஹதே ஹேன் எழுத்து என்கிறோம். भाषा में प्रयुक्त मूल ध्वनि अथवा उसके चिन्ह को वर्ण कहते हैं. वर्णों के दो भेद. letters are of two types, स्वर और व्यंजन. vowels and consonants इंग्लिश மாதிரியே தான் स्वर और व्यंजन. ஸ்வர்னா vowels. எவ்வளோ vowels இருக்குது ஹிந்தியில்? 11. அதாவது உயிர் எழுத்துக்கள். அதை தான் ஸ்வர் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை ஸ்வர் இருக்குது? 11 ஸ்வர் இருக்குது. 11 ஸ்வர். வியஞ்சன் எவ்வளோ இருக்குது? 33 கான்சனன்ஸ் இருக்குது. உயிர்மெய் எழுத்துக்கள் 33 இருக்குது. स्वर 11 और व्यंजन 33. இப்போ वर्णमालाओட डेफिनेशन. इन सब वर्णों के समूह को हिंदी वर्णमाला कहते हैं. इन सब वर्णों के இந்த எல்லா எழுத்துக்களின் समूह को தொகுப்பை समूहத்தை हिंदी वर्णमाला कहते हैं. इन सब वर्णों के समूह को हिंदी वर्णमाला कहते हैं. वर्णमाला में कुल 44 वर्ण हैं. இந்த செட் ஆஃப் ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது டோட்டலாக? 44 இருக்குது. ஓகே, குல் மீன்ஸ் டோட்டல். वर्णमाला में कुल 44 वर्ण हैं. இப்போ स्वरोட डेफिनेशन. ध्वनियों के सहायता के बिना बोले जाने वाले वर्णों को स्वर कहते हैं. ध्वनियों की सहायता के बिना ஓசைகளின் உதவி இல்லாமல் போலே ஜானே வாலே வர்ணோங்கோ சொல்லப்படுகிற எழுத்துக்களை ஸ்வர் கஹதே ஹேன் உயிரெழுத்துக்கள் என்று கூறுகிறோம். ध्वनियों की सहायता के बिना बोले जाने वाले वर्णों को स्वर कहते हैं. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உயிர் எழுத்துக்கள் பாருங்கள்,
ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சவுண்டாக இருக்காது. அது ரொம்ப ரொம்ப லைட் சவுண்டாக ஈஸியாக சொல்லக்கூடிய பேசிக் சவுண்ட்ஸாக இருக்கும். எ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரி, ஏ, ஐ, ஓ, औ. இதுதான் 11 स्वर. இது பார்த்தீங்கன்னா स्वरों का प्रयोग स्वतंत्र रूप से होता है. இது கூட வேறு எந்த ஒரு வியஞ்சனோ வேறு எதுவும் கலக்காம இந்த 11 ஸ்வர் சுதந்திரமான ஒரு நிலையில் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க स्वरों का प्रयोग स्वतंत्र रूप से होता है. பேசிக் சவுண்ட்ஸ் அதை தான் ஸ்வர் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க. திருப்பியும் சொல்கிறேன். ध्वनियों की सहायता के बिना बोले जाने वाले वर्णों को स्वर कहते हैं. அடுத்தது கான்சனன்ஸ் உயிர் மெய் எழுத்துக்கள். व्यंजन स्वरों की सहायता से उच्चारित वर्णों को व्यंजन कहते हैं. இந்த व्यंजन தனித்து இயங்குவதில்லை, அதாவது உயிரெழுத்துக்களின் உதவியுடன் தான் இயங்குது. स्वरों की सहायता से உயிரெழுத்துக்களின் உதவியுடன் உச்சாரித் வர்ணோ. உச்சாரித் வர்ணோனா நாம் உச்சரிக்கிற எழுத்துக்களை व्यंजन அப்படின்னு சொல்கிறோம். स्वरों की सहायता से उच्चारित वर्णों को व्यंजन कहते हैं. அதை 5 கிளாஸாக பிரிச்சிருக்காங்க. அதோட சவுண்ட்ஸ் பேஸ் பண்ணி காவர்க், சாவர்க், டாவர்க், தாவர்க், பாவர்க். கக்க கக்க ங காவர்க், சச்சா ஜஜ்ஜ ஞ சாவர்க், டட்டா டட்டா ந டாவர்க், தத்தா தத்தா ந தாவர்க், பப்பா பப்பா மா பாவர்க். அது இல்லாமல் 8 எழுத்துக்கள் தனியாக இருக்குது. யாரா லாவா ஷா ஷா சாஹா. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்திங்கன்னா 33 எழுத்துக்கள் வந்துடும். ஸோ டோட்டல் வியஞ்சன் எவ்வளோ? குல் 33 व्यंजन है. இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஒவ்வொரு வர்க்கலையும் கடைசி எழுத்து பாருங்கள், 5வது எழுத்து. அந்த 5வது எழுத்தோட சவுண்டு எப்படி இருக்கும்னா நேசல் சவுண்டு வரும், அதாவது அனுநாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேசல் சவுண்டு எல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர்க்கில் பாருங்கள் ஙா, செகண்ட் ஒன் ஞா, தேர்ட் ஒன் நா, நா, மா. ஸோ இந்த 5 நேசல் சவுண்டு வர்றது பஞ்சமாக்ஷர், அதாவது பஞ்சம் அக்ஷர், அதாவது 5வது எழுத்துக்கள். அந்த 5மே பக்கத்தில் எழுதியிருக்கேன் பாருங்கள், பஞ்சமாக்ஷர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போது நாக்கு கீழே ஒரு சின்ன கோடு எழுதியிருக்கேன். அப்போது அதை எப்படி படிக்கணும்? நீங்கள் இங்கு அப்படின்னு படிக்கணும். ஞாக்கு கீழே கோடு இழுத்தா இஞ்சு, அப்புறம் இன்னு, இன்னு இம்மு. சரியா? மெய் எழுத்து அதுதான். நம்ம தமிழில் மேலே புள்ளி வைப்போம், ஆனால் இங்கே கீழே ஒரு குட்டி கோடு எழுப்பாங்க. அதுக்கு பேர் ஹல் இல்லைன்னா ஹலந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை பின்னாடி லெசனில் பார்க்கலாம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சமாக்ஷர் அப்படின்னா இந்த 5 எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கு, இஞ்ச், இன், இன், ம். இது 5 தான் பஞ்சமாக்ஷர். ओके, இது ஒரு ग्रुप ऑफ लेटर्स. 11 स्वर और 33 व्यंजन मिलकर 44 वर्ण होते हैं. அடுத்தது व्यंजन के विभिन्न रूप. विभिन्न அப்படினா பல்வேறு, ரூப்னா ஃபார்ம்ஸ், நிலைகள். இந்த உயிர்மெய் எழுத்து பல்வேறு விதங்களில் உள்ளன. அது என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். व्यंजन के विभिन्न रूप. संयुक्त व्यंजन, अनुस्वार, विसर्ग, चंद्रबिंदु, अर्धचंद्र, हल चिन्ह, आगत व्यंजन. 7 டைப்ஸ் வருது. அந்த 7 டைப்ஸையும் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் संयुक्त व्यंजन. இதை சன்யுக்துன்னு படிக்கக்கூடாது, சம்யுக்துன்னு படிக்கக்கூடாது, संयुक्त व्यंजन அதுதான் கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன். संयुक्त व्यंजनना जॉइंट कॉन्सोनेंट्स. जॉइंट कॉन्सोनेंट्स 2 वर्णों के मेल से संयुक्त व्यंजन बनते हैं. 2 वर्णों, 2 எழுத்துக்களின் மேல் சே, ஒன்று சேர்வதால், 2 எழுத்துக்கள் ஒன்று சேர்வதால் संयुक्त व्यंजन बनते हैं. जॉइंट कॉन्सोनेंट्स आर
ப்ரொடியூஸ்ட். 2 எழுத்துக்கள் ஒன்று சேர்வதனால ஒரு புதுசாக ஒரு லெட்டர் உருவாகுது. உதாகரன், எக்ஸாம்பிள், உதாரணம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், காக்கு கீழே ஒரு சின்ன கோடு ஹல் போட்டிருக்காங்க. அதை எப்படி படிக்கணும்? இக்குன்னு படிக்கணும். இக்கு ப்ளஸ் ஷ. இதை தனித்தனியாக எழுதுறதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் லெட்டர். என்ன லெட்டர்? ஷ. எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஷிக்ஷா அதில் வருது இல்லையா? கக்ஷா, சிக்ஷா. ஸோ அந்த ஷ. அடுத்தது இஜ்ஜு ப்ளஸ் ஞா. இஜ்ஜு ப்ளஸ் ஞா, ஞா. யக்ஞா, ஆக்ஞா. அதில் வர்ற ஞா. இத்து ப்ளஸ் ர, த்ரா. யாத்ரா, மித்ர. இஷ் ப்ளஸ் ர, ஸ்ரீமதி, ஸ்ரீதர். இஷ் ப்ளஸ் ர, ஷ்ர. ஓகே, ஸோ தனியாக ஒரு ஜாயிண்ட் கான்சனன்ட் உருவானது. அதுதான் சயுக்த் வியஞ்சன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிளியராக. இப்போது செகண்ட் ஒன் அனுஸ்வார். அனுஸ்வார் இதுக்கு பேர் ஷிரோபிந்து அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அனுஸ்வாருக்கு. அணு ப்ளஸ் स्वर. अनु प्लस स्वर अर्थात स्वर के बाद आने वाले व्यंजन हैं. அதாவது ஒரு ஸ்வர் இருக்கும், அதுக்கு பின்னாடி வர்ற வியஞ்சனுக்கு பேர் அனுஸ்வார். சரியா? அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷப்து கே ஆரம்பு மே நா ஆக்கர். ஸோ இந்த அனுஸ்வார் வந்து ஒரு வேர்டோட ஆரம்பத்தில் வராது. ஷப்து கே ஆரம்பு மே நா ஆக்கர் மத்திய யா அந்த் மே ஹோத்தா ஹை. ஒன்று நடுவில் இருக்கும், சென்ட்ரலில் இருக்கும், இல்லைன்னா கடைசியில் இருக்கும், ஸ்டார்டிங்கில் வராது. என்னது? அனுஸ்வார். ஏ நாசிக்கிய துவனி ஹை. நாசிக்கிய துவனினா மூக்கால வர ஓசை. நாசிக்கிய துவனி, நேசல் சவுண்டு. இஸ்கா சின்ன டாட். சரியா? இதோட சின்னம் என்ன? டாட். அந்த டாட் எங்கே வைக்கணும்? ஷிரோரேகா மேலே வைக்கணும். ஷிரோரேகானா என்ன? ஒரு லெட்டர் எழுதிட்டு மேலே ஒரு கோடு போடுறோமா? ரேகானா லைனுன்னு அர்த்தம். ஷிரோரேகா, ஷிருன்னா என்ன? தலை. ஸோ அந்த லெட்டரோட தலை மேலே போடுற அந்த லைன் பேர் தான் ஷிரோரேகா. ஸோ அந்த ஷிரோரேகா மேலே வர்ற பிந்து அது. சரியா? அதுக்கு பேர் அனுஸ்வார். சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். अनुस्वार का प्रयोग पंचमाक्षर के स्थान पर किया जाता है. अनुस्वार का प्रयोग, अनुस्वारोட யூசேஜ் பஞ்சமாக்ஷர் கே ஸ்தான் அப்படின்னா பஞ்சமாக்ஷரோட பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து அமையுதான். எப்படின்னு பார்க்கலாம். கா மேலே ஒரு புள்ளி இருக்குது, அப்புறம் கா. இதை வந்து கங்கா அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த புள்ளியோட சவுண்ட் என்ன வருது? இங்குன்னு வருது. கங்கா. கா இங் கா. ஓகே, அடுத்தது பாருங்க. சஞ்சல். இங்கே மட்டும் ஏன் சா இன் சா இல் இஞ்சு அப்படின்ற ஒரு ப்ரொனன்சியேஷன் வருது. அங்கே இஞ்சு, அங்கேயே இங்குன்னு வருது, இங்கேயே இஞ்சின்னு வருது. அது எப்படி? மேலே ஒரு புள்ளி தானே வச்சுருக்கோம், ஆனால் எப்படி அந்த டிஃப்ரென்ஸில் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கா எந்த வர்க்கில் இருக்குது? ஃபஸ்ட்டு வர்க்கில் இருக்கா, கா வர்க்கில் இருக்கா? உங்கள் புக்கில் பாருங்கள், கா எங்கே இருக்குது? கா வர்க்கில். ப்ரீவியஸ் பேஜை திருப்பி பாருங்கள், பேஜ் நம்பர் 53ல் இருக்கும். கா எந்த வர்க்கில் இருக்குது? கா வர்க்கில் இருக்குது. கா வர்க்கோட பஞ்சமாக்ஷர் எது? கடைசி எழுத்து எது? இங்கு தானே. அதனால தான் கா கா வரும்போது அந்த புள்ளிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? கா வந்திருக்கு. அதனால கங்கா அப்படின்னு படிக்கணும். அதுவே செகண்ட் ஒன் பாருங்கள், புள்ளிக்கு அப்புறம் சா வருது. சா இஸ் இன் செகண்ட் வர்க்கு, சா வர்க்கு. சா வர்க்கில் பஞ்சமாக்ஷர் என்ன? இஞ்சு. அதனால் சஞ்சல் அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது பாருங்க, கா இன் ஜூ ச, கஞ்சூஸ். இங்கே அகேன் ஏன் இஞ்சின்னு வருது? ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் அனுஸ்வாருக்கு அப்புறம் வர்ற வியஞ்சன் என்னது? ஜா. ஜா எந்த வர்க்கில் இருக்குது? அகேன் சா வர்க்கில் இருக்குது, செகண்ட் வர்க்கில். அதனால இஞ்சு அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வரணும். கஞ்சூஸ். அடுத்தது கா இன் ட, கண்ட். இங்கே ஏன் வந்து இன்னுன்னு வருது ப்ரொனன்சியேஷன்? ஏன்னா அனுஸ்வாருக்கு அப்புறம் வர டா எந்த வர்க்கில் வருது? தேர்ட் வர்க்கில், டா வர்க்கில் வருது. அதோட பஞ்சமாக்ஷர் என்ன? இன். ஸோ கா இன் ட, கண்ட்.
புரியுதா உங்களுக்கு? अनुस्वार அதுதான் சொல்கிறாங்க डेफिनेशनல, अनुस्वार का प्रयोग पंचमाक्षर के स्थान पर किया जाता है. ஸோ பஞ்சமாக்ஷர் வந்து எந்த வர்க்கில் இருக்கோ அந்த வர்க்குப்படி அதோட ப்ரொனன்சியேஷன் வரணும். அனுஸ்வாரோட ப்ரொனன்சியேஷன். புரியுதா? இப்போ அடுத்தது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இன்கேஸ் அனுஸ்வாருக்கு அப்புறமா இந்த 5 வர்க்கில் இல்லாத வியஞ்சன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் 5 வர்க்கு விட்டுட்டு யாரா லாவா ஷா ஷா சாஹா அப்படின்னு ஒரு 8 வியஞ்சன் இருக்கு இல்லையா? இன்கேஸ் அது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. पंचमाक्षर के बाद अन्य वर्ग के वर्णों आने से अनुस्वार के रूप नहीं प्रयोग होता. ஸோ அங்கே அனுஸ்வார் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் பிந்து வைக்கக்கூடாது. வைக்காமல் அந்த வியஞ்சனை ஹாஃப் மாத்திரால எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இன் ய அன்ய, அங்கே பாருங்கள் யா வந்திருக்கு. யா இஸ் நாட் இன் எனி வர்க். அதனால உங்களுக்கு பிந்து வைக்காமல் அன்ய அந்த நாவில் இருக்கிற அந்த ஸ்டாண்டிங் லைனை கடிப்பாயை எடுத்துட்டிங்கன்னா அன்ய அப்படின்னு ப்ரொனன்சியேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒன் சி இன் ம ய, பார்த்தீங்கன்னா மான்றதே ஒரு பஞ்சமாக்ஷர் தான். ஸோ அகெயின் மேலே பிந்து வைக்காமல் கடிப்பாயை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாஃப் மாத்திரால நாவை எழுதணும். சி இன் மாய. நெக்ஸ்ட்டு ஊ இன் மூக்க உன்முக்கு. அகெயின் மா இஸ் நாட் அ வியஞ்சன், இட்ஸ் அ பஞ்சமாக்ஷர். அதனால் ஊ இன் மூக்க உன்முக்கு. புரியுதா? சரி, அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்கள். पंचमाक्षर द्वित्व रूप में हो तो अनुस्वार के रूप नहीं प्रयोग होता. அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சமாக்ஷர் द्वित्व रूप அப்படின்னா ட்வின் ஃபார்ம். பஞ்சமாக்ஷர் ட்வின் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அங்கேயும் அனுஸ்வார் ரூப்பு எடுக்காது. ட்வின் ஃபார்ம்னா என்னன்னா அங்கே வர்ற பஞ்சமாக்ஷரே திருப்பியும் ரிப்பீட் ஆகிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இன்ன அண்ண அப்படின்னா ஆ இன்னன்னு தான் எழுதணும். பிரசன்ன அதுக்கெல்லாம் அப்படி தான் எழுதணும், மேலே புள்ளி வைக்கக்கூடாது. ஓகே. சம்மேளன் சம்மத்தி, இதில் பாருங்கள் மாமா ரிப்பீட் ஆகிருக்கு, நானா ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால இங்கேயும் அந்த ரூல் வந்து அனுஸ்வார் ரூப்பு வராது. ஸோ அனுஸ்வார் ரூப் எப்போ வரும்ன்றது இப்போ கிளியராக ஆகிடுச்சா உங்களுக்கு? விசர்க். விசர்க்னா என்ன? வியஞ்சனுக்கு அப்புறம் 2 புள்ளி வைக்கிறது. ஓகேவா? विसर्ग का उच्चारण ह का अघोष रूप जैसा होता है. விசர்கோட உச்சரிப்பு ஹ அப்படின்ற ஒரு இன்விசிபிள் ஃபார்ம், அகோஷ் ரூப் அப்படின்னா இன்விசிபிள் ஃபார்ம் மாதிரி இருக்குது. மறைமுக வடிவம். ஹ அப்படின்ற ஒரு மறைமுக வடிவம் மாதிரி அதோட உச்சரிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்தோங்கே அந்தமே பிரயுக்து ஹோத்தா, இது வேர்ட்ஸோட கடைசியில் யூஸ் ஆகுது. शब्दों के अंत में प्रयुक्त होता है. जैसे जैसे मीन्स எப்படின்னா अतः पुनः प्रायः मूलतः क्रमशः आदि. आदि मीन्स एक्सेट्रा. இதோட மீனிங் எல்லாம் சொல்கிறேன், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. अतः அப்படின்னா therefore எனவே, पुनः again, प्रायः usually, மூல்தக பேசிக்கலி அடிப்படையாக, क्रमशः ரெஸ்பெக்டிவ்லி. नेक्स्ट वन चंद्र बिंदु. यह स्वर का नासिक्य विकार है. नासिक्य विकार அப்படின்னா நேசல் டிஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இது உயிரெழுத்துக்களில் வர்ற ஒரு சின்ன குறை. इसमें स्वरों का ध्वनि गुण होता है. स्वरों का ध्वनि गुण அப்படின்னா சவுண்டு குவாலிட்டி, ஸ்வரங்களின் சவுண்டு குவாலிட்டி இதில் கேட்குதான். உச்சாரன் மூஸ் और नाक से किया जाता है. உச்சாரன் இதோட உச்சரிப்பு வாயினாலும் மூக்கினாலும் சேர்ந்து செய்யப்படுகிறது. அதுதான் வந்து நாசிக்க விகார்னு சொல்கிறாங்க. உச்சாரன் மே ஹவா நிகழ்த்தி ஹே. ஸோ அதை உச்சரிக்கும் போது காற்று வெளியேறுது, அதுதான் டிஃபெக்ட். ஜேசே ஆ ஊ ஏ மா ஹூ ஏ. இதில் பாருங்கள் அந்த ஸ்வர் எப்படி இருக்கோ அதே மாத்திரால தான் இந்த
சந்திரபிந்துவும் சவுண்ட் ஆகும். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சில இடத்துல நம்ம பிந்து மட்டும் போடுறோமே ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அது ஏன் அப்படி போடுறோன்னா, இன்கேஸ் அந்த வார்த்தையில் சிரோரேகாக்கு மேலே மாத்ரா வந்துச்சுன்னா உங்களுக்கு இடம் இருக்காது. அதனால அந்த இடத்துல சந்திர போடாமல் பிந்து மட்டும் போடுறோம். यदि शिरोरेखा के ऊपर जुड़ने वाली मात्रा के साथ चंद्र बिंदु आए तो वहाँ स्थान लाघव को ध्यान में रखकर सिर्फ बिंदु का प्रयोग किया जाता है. स्थान लाघव அப்படின்னா இடப்பற்றாக்குறை को ध्यान में रखकर இடப்பற்றாக்குறையை மனதில் வைத்து सिर्फ बिंदु का प्रयोग किया जाता है. பிந்துவை மட்டும் போடுறோம். जैसे फॉर एग्जाम्पल மை. இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறதுல மாக்கு மேலே அழகாக சந்திரா போட்டு பிந்து போட்டோம். பட் இந்த இடத்துல மைன்னு 2 கொம்பு வருது மாக்கு மேலே. அதனால நம்மளால் சந்திரா போட முடியாது, அங்கே இடம் வந்து பத்தாது. அதனால வெறும் பிந்து போடணும். அகெயின் நஹி. நஹின்னு வரும்போது சேம் திங், ஹீ ஈக்கா மாத்திரை வந்துடுது. மேலேயும் ஏக்கா மாத்திரை வந்துடுது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வெறும் பிந்து போடணும். இப்போது அர்த்த சந்திர, அதாவது ஃபஸ்ட்டு வெறும் பிந்து பார்த்தோம், அனுஸ்வார். அடுத்தது சந்திர பிந்து பார்த்தோம், ஒரு சந்திர போட்டு அது மேலே பிந்து வைக்கிறது. அடுத்தது சந்திர இல்லாத பிந்து மட்டும் பார்த்தோம். இப்போ அர்த்த சந்திர, பிந்து இல்லாத சந்திரன். அதை ஏன் யூஸ் பண்ணுறோம், எப்போ யூஸ் பண்ணுறோம்? अंग्रेजी के जिन शब्दों में अर्धविवृत ओ ध्वनि का प्रयोग होता है उनके शुद्ध उच्चारण को हिंदी में लाने के लिए आ की मात्रा के ऊपर अर्धचंद्र लगाया जाता है. சொல்கிறத கவனிங்க. अंग्रेजी के जिन शब्दों में, இப்போது சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படியே வந்து ஹிந்தியில் எழுதுவோம் நம்ம. அப்படி எழுதும்போது அந்த வேர்டில் வர ஓ சவுண்டுக்கு ஹிந்தியில் ஒரு கரெக்டான வேர்டு இருக்காது. அதுக்காக அந்த ஓ சவுண்டை அப்படியே குறை இல்லாமல் ஹிந்தியில் கொண்டு வரதுக்காக அந்த வேர்டில் இருக்கிற ஆக்கி மாத்திரா மேலே ஒரு अर्धचंद्र போடணும். अंग्रेजी में जिन शब्दों में अर्धविवृत औ ध्वनि का प्रयोग होता है, अर्धविवृत्னா செமி சர்க்கிளில் ஆ அப்படின்ற ஒரு துவனியோட யூசேஜ் ஆகுதோ, उनके शुद्ध उच्चारण को हिंदी में लाने के लिए, அதை அந்த உச்சரிப்பை குறை இல்லாமல் ஹிந்தியில் கொண்டு வரதுக்காக ஆக்கி மாத்ரா கே ஊப்பர், அதில் இருக்கிற ஆக்கி மாத்ராவு மேலே अर्धचंद्र लगाया जाता है, अर्धचंद्र போடணும். ஜெய்சே எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹால். இப்போ ஹால் சொல்ல மாட்டோம் இல்லையா, ஹால் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆ சவுண்ட் வருதா, அதனால் ஹாக்கு மேலே ஒரு அர்த்தச்சந்திர போட்டால் ஹா அப்படின்னு படிக்கணும். மால், எம்ஏஎல், எம்ஏஎல் வந்து மால் அப்படின்னு படிக்க மாட்டோம், மால் அப்படின்னு படிப்போம், அதான் கரெக்ட். அதே மாதிரி டாக்டர், டாக்டர் டாக்டர் சொல்கிறது தப்பு. இங்கிலீஷில் டாக்டர் சொல்லுவோம், டிஓசிடிஓஆர். டாக்கு மேலே ஓகி மாத்திரா போட்டோன்னா டோக்டர் ஆகிடும், அது தப்பு. டாக்டரும் தப்பு. அதனால அங்கே ஒரு அர்த்தச்சந்திர போட்டு டாக்டர் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் கொண்டு வரோம். டாக்கீஸ் ஆதி. ஸோ அர்த்தச்சந்திர எங்கே போடணும்னு இப்போ புரியுதா? நெக்ஸ்ட் ஒன், ஹல் யா ஹலந்த் சின்ன. ஹல், அதுலேயே அந்த லாக்கு கீழே போடுற அந்த குட்டி கோடு, அது பேர் தான் ஹல். அதை என்னன்னு சொல்லுவோம்? ஹலந்த் சின்ன அப்படின்னு சொல்லுவோம். ஏ சின்ன व्यंजन के नीचे लगाया जाता है. இந்த சின்ன எங்கே போடணும்? ஸ்வர்மக்கு கீழே போடவே கூடாது, व्यंजनக்கு கீழே தான் போடணும். व्यंजनக்கு கீழே போடுறது அதை அரை மாத்திரையில் படிக்கிறதுக்காக. उच्चारण स्वर सहित होता है, अर्थात वह व्यंजन विशुद्ध रूप से व्यंजन है. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த व्यंजन ஸ்வர் இல்லாத व्यंजन. இப்போது இக்கு ப்ளஸ் அ, அதுதான் கா இல்லையா? ஸோ இங்கே வெறும் இக்கு போடுறோம், காக்கு கீழே ஒரு சின்ன கோடு இழுத்தா வெறும் இக்கு. ஸோ அது வந்து ஸ்வர் இல்லாத व्यंजन. ஜெய்சே ஜகத், ஜக
த தக்கு கீழே ஒரு சின்ன கோடு. ஸோ ஜகத். வித்வான், விதவான் அப்படின்னு படிக்க மாட்டோம். தாக்கு கீழே கோடு இருந்துச்சுன்னா இத் அப்படின்னு படிப்போம். சிஹ்ன, சி, ஹாக்கு கீழே ஒரு குட்டி கோடு அண்ட் நா. ஸோ சிஹ்ன. ஆனால் அதை படிக்கும்போது சின்ன அப்படின்னு தான் படிப்போம். பூ இட்டா, புட்டா ஆதி. புரியுதா? இப்போ இது லாஸ்ட் ஒன், ஆகத் வியஞ்சன். ஆகத் வியஞ்சன்னா என்ன? ஆகத் அப்படின்னா வந்த அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதாவது வேற்று மொழியிலிருந்து வந்த லெட்டர்ஸ். उर्दू से आए अरबी फारसी मूलक शब्द हिंदी में ज्यों के त्यों प्रयोग किए जाते हैं और हिंदी के अंग बन चुके हैं. उर्दू से आए, உருதுலேருந்து வந்த அரபி ஃபார்சி மூலக் ஷப்து. அரபி ஃபார்சி லிப்பி தானே ஃபாலோ பண்ணுறாங்க உருதுவில், நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டில். அரபி ஃபார்சி மூலக் ஷப்து. ஸோ அரபி ஃபார்சி பேஸ் பண்ண சில வேர்ட்ஸு உருதுலேருந்து வந்தது. ஹிந்தி மே ஜோங்கே தியோம் பிரயோக் கியே ஜாத்தே ஹேன். ஹிந்திலையும் அதே மாதிரி ஜோங்கே தியோம்னா அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. और हिंदी के अंग बन चुके हैं அப்படின்னா ஹிந்தியில் ஒரு அங்கமாகிவிட்டது. என்னது? அந்த எழுத்துக்கள் மற்றும் வார்த்தைகள். ஜெய்சே கானா, கானான்றது ஹிந்தியில் கா ப்ளஸ் நா, கானா. ஆனால் அரபி ஃபார்சியிலேருந்து வந்தது கானா. கீழே ஒரு புள்ளி வைக்கிறது. காக்கு கீழே ஒரு புள்ளி வச்சா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? லைட்டாக கானா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். மேஜ், அதுதான் ஹிந்தி. மேஜுக்கு கீழே புள்ளி வைக்கிறது மேஸ். ராஜ், ராஸ். ஃபன், ஃபன்க்கு கீழே புள்ளி வச்சா ஃபன். ஹை ஃபன் ஆதி. புரியுதா? ஸோ வியஞ்சனோட 7 டைப்ஸும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேவநாகரி अंक. देवनागरी अंकना देवनागरी नंबर्स. देवनागरी अंकों का अंतर्राष्ट्रीय रूप அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபார்ம். இந்த தேவநாகரி நம்பர்ஸோட இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் என்ன? நாம் வந்து இங்கிலீஷில் எழுதுகிற 1 2 3 4 5 6 7 8 9 10 அதை எப்படி ஹிந்தியில் எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஏன்னா அது கொஸ்டின் ஆன்சரில் வரும். 1 எப்படி எழுதுறது? லைட்டாக எப்படி சுழிச்சு கீழே எப்படி சுழிக்கணும். 2 வந்து 2 மாதிரியே இருக்குது. 3 எப்படி இருக்குது? 3 போட்டு லைட்டாக ஒரு சுழி மேலேருந்து ஒரு கோடு எழுதியிருக்காங்க. 4 வந்து காமான்ற ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது பாருங்கள். 5 எப்படி இருக்குது? 4 மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக சுழிச்சு யூ மாதிரி கொண்டு வந்து கீழே கொண்டு வந்திருக்காங்க. 6 வந்து இன்வெர்டட் 3. 3யை வந்து இன்வெர்ட் பண்ணி போட்டு லைட்டாக கீழே இழுக்கணும். 7 வந்து 6 மாதிரி இருக்குது. யூ மாதிரி போட்டு மேலே கொஞ்சம் சுழிச்சிருக்காங்க. 8 எப்படி இருக்குது? 7 வந்து இப்படி கவுத்து போட்ட மாதிரி இருக்குது, இன்வெர்ட்டடாக இருக்குது. 9 எப்படி இருக்குன்னா 1க்கும் ஆப்போசிட்டாக இருக்குது. 1 வந்து கிளாக் வைஸ் சுழிச்சு கீழே கொண்டு வரணும். 9 வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுழிச்சு கீழே கொண்டு வரணும். 10 வந்து 1 போட்டு ஒரு 0 போடணும், அவ்வளோதான். இப்போ இந்த கிராமர் கான்செப்ட்ஸ் பற்றி தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா வீடியோவை தயவு செஞ்சு ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் பிழை இல்லாமல் ஹிந்தி எழுத படிக்க இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ரிமெம்பர், எக்ஸாமில் உங்களுக்கு கொஷின் ஆன்சர் கேட்பாங்க. ஸோ பார்ட் 2 வீடியோ வில் ஃபாலோ வே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். நாளைக்கே பார்ட் 2 வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். பை ஃபார் நவ். சுப் காம்னாய்.